ஹாய், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அதாவது ஒரு படத்துல கருணாஸ் சொல்லுவார், "வண்ணாந்துறையில உள்பாவாடை காணாம போனா கூட என்கிட்ட தான் கேட்குறாங்க யுவர் ஆனர்" அப்படிம்பாரு. அப்படிதான் அந்த தாவேகா தற்கொலைகள் இருக்காங்க. என்னன்னா, விஜயுடைய மனைவி விஜய்கிட்ட இருந்து விவாகரத்துக்கு கோர்றாங்க. அவங்க விவாகரத்துக்கு கோருனதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாவேகா தற்கொலைகள் சோசியல் மீடியால எழுதிட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, அதாவது விஜயுடைய மனைவிய திமுக இயக்குது அப்படின்னு சொல்றதே விஜய்க்கும் பெரிய அவமானம், அசிங்கம். அதை விட அசிங்கம் சங்கீதாவுக்கும். எதார்த்தமா எங்கேயாவது பார்த்துக்கிட்டா கூட வணக்கம் வச்சா கூட அவரை இயக்குறாங்க, அவங்கள இவங்க இயக்குறாங்க அப்படிங்கிறது பெரிய அபத்தமான இது. அந்த தற்கொலைகளுக்கு இதை தாண்டின விஷயம் ஒன்றும் தெரியாது. இன்னொன்று என்ன சொல்றாங்க, என்ன இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களுக்குலாம் 2 மனைவி இல்லையா, 3 மனைவி இல்லையா, 4 மனைவி இல்லையா? எப்பா எல்லாருக்கும் இருந்தாங்க, மனைவிகள் தான் நிறையா இருந்தாங்களே. ஆனா எந்த மனைவியும் கோர்ட்டுக்கு போய் மூக்க சிந்திக்கிட்டு நிக்கல. அதாவது இவர் என்னை கொடுமைப்படுத்துறாரு, இவர் என்னைய வச்சுக்கிட்டே பக்கத்து ரூம்ல போயிட்டு இன்னொரு நடிகையோட ஜல்சா பண்றாரு, அந்த மாதிரி எதையுமே எந்த நடிகை எந்த தலைவருடைய பொண்டாட்டியும் கோர்ட்டுக்கு போகல, விவாகரத்து கேட்கல, மூக்க சிந்தல. அதே மாதிரி யாரும் மறைமுகமா வச்சுக்கல, எல்லாமே வெளிப்படையா தான் நடந்துச்சு. சரி, அவங்க வச்சுக்கிட்டாங்க. நீங்க தான் மாற்றத்தை விரும்புகிற தற்கொலைகள் ஆச்சு. நீங்கள் ஏன் அந்த திமுகவே, அண்ணா திமுகவே, மற்ற கட்சிகளையும் 2 மனைவி வச்சிருக்கவங்க கட்சி, 3 மனைவி வச்சிருக்கவங்க கட்சி, நீங்க ஏன்டா ஃபாலோ பண்றீங்க? நீங்க தான் பெருசா மாற்றத்தை விரும்புறோம் அப்படின்னா நீங்க வித்தியாசமா பண்ணணும் எதையாவது. இதுக்கு மட்டும் அப்புறம் திமுக, அண்ணா திமுக உதாரணம் காட்டிட்டு இருக்கிய. நீ மேடைக்கு மேடை பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் உரிமை அப்படிங்கிற மாதிரி பேசுறவன், அப்புறம் மனைவிக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா இல்லையா? மனைவிக்கு நல்ல கணவனா இருக்கணும். அப்புறம் தான் அந்த நாட்டுக்கு நல்ல தலைவனா இருக்க முடியும், ஆக முடியும். சும்மா மனைவி கிட்ட, குழந்தைகள்கிட்ட, பெத்த அம்மா அப்பா யாருக்குமே நம்ம குடும்பத்து ஆளுகளுக்கே இவர் ஒழுங்கா இல்லாம மற்றவங்களுக்கு இவர் புத்தி சொல்ல வர்றது அப்படிங்கிறது எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது. அவர் புத்தர்கிட்ட போயிட்டு ஒரு ஒரு ஆளை பையனை கூட்டி போய் கேட்டாராம், சாமி இந்த பையன் அதிகமா இனிப்பு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான், இது ஏதாவது கூப்பிட்டு அறிவுரை சொல்லுங்க அப்படின்னு. புத்தர் நாளைக்கு வாங்க அப்படின்றாரு. அடுத்த நாளும் போயிட்டு அந்த பையன் கேட்க, அந்த பையனை கூட்டிட்டு அப்பா போய் கேட்டிருக்காரு, ஏதாவது இன்னைக்காவது ஏதாவது அறிவுரை சொல்லுங்க அப்படின்னு. இல்லை நாளைக்கு வாங்க அப்படின்னு. 2-3 நாள் இப்படி இது பண்ணல. கடைசியா ஒரு 4வது நாள் கூப்பிட்டு, தம்பி இனிப்பு ரொம்ப சாப்பிடாத, உன் உடம்புக்கு அது கெடுதி, கேடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே அந்த அப்பா குழப்பமாய் இதை முதல் நாளே சொல்லியிருக்கலாம், இல்லை 2வது நாளே சொல்லியிருக்கலாம், 4-5 நாள் இழுத்து ஊற்றி சொல்றாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு புத்தர்கிட்ட போயிட்டு, சாமி இதை அப்பவே நீங்க சொல்லியிருக்கலாமே, எதுக்கு 2-3 நாள் கழிச்சு வர சொல்லி சொன்னீங்க அப்படிங்கிற. புத்தர் என்ன சொன்னாராம், இல்லை இதுக்கு முன்னாடி நானும் இனிப்பு நிறையா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் குறைச்சிக்கிட்டு, இல்லை நான் கம்மி பண்ணிக்கிட்டு இது பண்ணாதான் மற்ற ஆளுக்கு நான் அறிவுரை சொல்லலாம், புத்தி சொல்லலாம். எடுப்புல நான் சொல்ல முடியாது, ஏன்டா என்கிட்ட தப்பு இருக்கு. இப்போ நான் சரி பண்ணிக்கிட்டு இப்போ அடுத்த ஆளுக்கு சொன்னேன் அப்படின்னா. அதே மாதிரி தான் பெண்கள் உரிமை இதெல்லாம் நீங்க பேசுற ஆளு முதல்ல உங்க குடும்பத்துல ஆரம்பிச்சு வாங்க, அதுக்கப்புறம் மற்ற ஆளுக்கு அறிவுரை எல்லாம் சொல்லலாம். இதைத்தான் சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். ஓகே, நன்றி, வணக்கம்.